Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது ஒண்ணா இருக்கும்போது எனக்கு வந்து எந்த ஒரு ஹாப்பியான ஃபீலுமே வர மாட்டேது சிஸ்டர். ஒரு நல்ல ஹாப்பியான எந்த ஃபீலுமே இல்ல. இதனால எனக்கு வந்து ஒருவேளை பிரெக்னன்சி டிலே ஆகுதோ அப்படினு எனக்கு வந்து டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய டவுட் தான். இத பத்தி நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ரீசெண்டா போட்டதில்லை. ஸோ கண்டிப்பாக புதுசாக இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் அண்ட் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா உடலுறவு இருக்கும்போது ஒரு ஆர்காசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஆண்களுக்கு அது நடக்கும்போது விந்து வெளியேறும், பெண்களுக்கும் அது நடக்கும். அது நடக்கும்போது லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வெளியே வரும். பட் பெண்களுக்கு அதிகப்படியான பெண்களுக்கு இப்படி தனக்கு ஒன்று நடக்குது அப்படின்றதே வந்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும். இது வந்து ஒரு கேட்டகரி. இது எல்லா பெண்களுக்குமே இந்த ஃபீல் குட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு அந்த இது நடக்கும் போதே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் வெளியே வந்துட்டு அந்த அவங்களோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். பட் பெண்களுக்கு அப்படி கிடையாது. அது நடந்தாலும் நடக்காட்டியும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியும் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபீல் குட் ஆனாதான் இப்போ குழந்தை உண்டாகுமா, இல்லைன்னா ஃபீல் குட் ஆகாதனால ஒருவேளை மிஸ் ஆகுமோ அப்படின்னு டவுட் கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆர்காசம் ஆனால் தான், அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனால் தான் குழந்தை உருவாகுன்றதெல்லாம் எந்த ஒரு உண்மையோ இல்லை வந்து அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பெண்கள் ஃபீல் குட் ஆனாலும் ஆகாட்டியும் உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்கு, உங்களோட கருமுட்டை வெடித்து வெளியே வந்து டியூப்பில் வந்து நிற்கிது, அந்த எக்கு வந்து நல்ல எக்காக இருக்குது, நீங்கள் ஓவலேட் ஆகிருக்கீங்க, உள்ளே போகிற ஸ்பெர்ம் ஹெல்த்தியான ஸ்பெர்மாக இருக்குது, ரெண்டும் இணைஞ்சு கருமுட்டை உருவாகுதுன்னா குழந்தை உண்டாயிரும். நீங்கள் என்ன தான் ஃபீல் குட்டெல்லாம் நம்ம ஆனால் கூட உள்ள எக்கு இல்லைன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ ஓவலேஷன் நடந்து எக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். இதுதான் பார்த்திங்கன்னா விஷயம். நான் தனிப்பட்டு என்ன சொல்கிறேன் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் ஆகி கணவன் மனைவிக்கு பார்த்திங்கன்னா இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நாள் சொல்லுவோம்ல, அந்த ஹனிமூன் காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல்யாணம் ஆகி அந்த கொஞ்ச நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் என்னைய கேட்டிங்கன்னா. அந்த டைமில் வந்து ஒரு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்காது. அந்த டைமில் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் பெருசாக இருந்திருக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நியூ கப்புள்ஸாக இருப்பாங்க, ஒரு மாதிரி சந்தோஷம் இருக்கும் மனசில். நான் சொல்கிறது இது இன்டர்கோர்ஸை பற்றி நான் சொல்லலை. ஒரு மனசில் ஒரு விதமான சந்தோஷம், ஒரு வைப் இருக்கும். அந்த டைமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதே மேஜிக் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் தள்ளி போகுது, இன்றைக்கி நம்ம ஓவலேட் ஆகிருக்கோம், இன்றைக்கி நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அந்த மேஜிக் வந்து நமக்கு மிஸ் ஆகும். ஸோ இது வந்து நான் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு இறுக்கமாக நீங்கள் வச்சுட்டு ட்ரை பண்ணாதீங்க. இன்றைக்கி ஓவலேஷன் ஓகே, நேற்று இன்றைக்கி எக் ரிலீஸ் ஆகும், இன்றைக்கி நம்ம சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. பிளான் பண்ணி பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறது, எப்படினாலும் நமக்கு ஓவலேஷன்னு தெரிஞ்சிடும், பிளான் பண்ணி தானே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பிளான் பண்ணுங்கள், ஆனால் அதை பிளான் பண்ணாமல் பண்ண மாதிரியே மைண்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குழந்தைக்காக மட்டும் இது பண்ணுறோம் அப்படின்றத மைண்டை ஏற்றுக்காதீங்க. யாருமே வந்து குழந்தைக்காக மட்டும் இந்த உலகத்தில் எல்லாருமே பண்ணுறது கிடையாது. குழந்தை வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு ஃபேமிலி ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த ஸ்டேஜ் தான் குழந்தை. அதுக்காக வந்து கல்யாணம் பண்ணுறதே, ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணுறதே குழந்தைக்காக கிடையாது. வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு, சேர்ந்து வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கிறதுக்கு, அவங்க மூலமாக குழந்தை வருது, அவங்கள நம்ம வளர்க்குறோம். இதுதான் நான் நினைக்கிற விஷயம். ஸோ வந்து இது சேர்றதே குழந்தைக்காக தான், குழந்தைக்காக நம்ம சேர்றோம் அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிக்கலாயிரும், ஒரு கஷ்டமாயிரும். நமக்கு வந்து பெண்களுக்கு சுத்தமாக அது வந்து சந்தோஷத்தை கொடுக்காது, பெயின் ஆகிடும், உடம்பு இறுக்கமாயிடும். உடம்பு இறுக்கமாகி ஒரு பெயினாக இருந்துச்சு, சந்தோஷமே இல்லை அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சமாவது வந்தால் தான் ஸ்பெர்ம்னால் உள்ளே நீந்தி போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற மாதிரி ஹாப்பியாக இல்லை அப்படின்னா குழந்தை உண்டாகாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களோ இல்லையோ குழந்தை உண்டாகும். ஆனால் கொஞ்சம் வந்து ரொம்ப அதையே நம்ம குழந்தைக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மாதிரி இறுக்கமாக நீங்கள் மைண்டை வச்சுக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஹாப்பிக்காகவும் நம்ம பண்ணுறோம், நம்ம தேவைக்காகவும் தான் நம்ம பண்ணுறோம், நமக்கு பிடிச்சி நம்ம பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு மைண்டை வந்து கொஞ்சமாவது ஒரு 50% பேபிக்காக 50% நமக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கும், உங்கள் பாடிக்கு ஒரு ஃபீல் குட் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. 2 பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.